நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 7 ராகு தனித்திருக்க போகிறார். 8க்கு சனி போறாரு. மே மாதம் 12ஆம் இடத்துக்கு குரு வரார். இந்த 2026 என்பது மிகப்பெரிய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் கொடுத்திடக்கூடிய ஆண்டாக முதல்வருக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல ராகுவோ சனியோ இருந்து விட்டால் இவர் கூட்டணி எதிர்பார்த்திருக்காரு பாருங்க, அது கொஞ்சம் இழுபறி ஆகும். ஒரு பெரிய அணியோடு சேரணும்னு ஆசைப்படுவார், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. விஜய் அவர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? ஜாதகத்தில் பிரம்மகட்சி தோஷம் இருக்கு. பொதுவாக கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு பலசாலியாக இருப்பாங்க. ராகும் சுக்கரும் காம்படிஷன், கலைத்துறையில் ஜெயித்திடக்கூடிய அம்சம் 100% இவருக்கு உண்டு. அரசியலில் ஜெயிப்பாரா? நடைபெற இருக்கின்ற தேர்தலை முன்னெடுத்து நடத்தக்கூடியவராகவே இவர் இருப்பதற்கு 100% வாய்ப்பு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்றவங்க தான் வேட்பாளராக இருப்பாங்க. பெரும்பாலும் பிரச்சார பலத்திலும் இவரை தான் பெருசாக இருப்பார். இவரை நம்பித்தான் திமுக இருக்கின்ற நிலைமை வரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீகத்துக்கு கூடயே வந்து அரசியல் அப்படிங்கிறத பத்தியுமே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். நன்றிமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அரசியல் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சார். அரசியல் அப்படின்னு அது என்னதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடியுமே வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு, அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறதும் இருக்கு சார். ஸோ 2026 என்ன நடக்க போகுது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 2-3 பேர் 4-5 பேர் கூட நினைக்கிறேன், அவங்க எல்லாருடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு, 2026ல் அவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கு, என்ன கிரகங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கு சார்? இப்போது நம்முடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, முதல்வர் இருக்கார், எடப்பாடியாக இருக்கார், விஜய் இருக்கார், இப்படி இருக்காங்க. இப்போ அவரை பற்றி நம்ம ஏன் பேசணும்னா, இந்த நாட்டை வந்து ஆண்டு கொண்டு இருப்பவர்கள், ஆளப் போகின்றவர்கள், இல்லை ஆள துடிப்பவர்கள், இப்படி சொல்லலாம். இவர்களுக்கு வந்து ஜாதக அமைப்பு பலமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது ஒரு ரேஸுக்கு குதிரை வருதுன்னா அந்த குதிரை வந்து ஓடக்கூடிய இருக்கணும், அப்படிங்களா? அப்போது அந்த இடத்துல வந்து நிற்குதுனாவே அப்போ அங்கே பலம் இருக்கும். இப்போது ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்போம்னா, இந்த நேரத்தில் இந்த இவருக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, இங்கே வேறு சூட்சமங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேனோ அரசியல் ரீதியாக என்ன பேசிக்கிட்டு வரணும், ஏன்னா ஒரு பேர் வேறு வச்சுட்டாங்க அரசியல் ஜோதிடர்னு, சரிங்களா? என்ன சொல்லிக்கிட்டு வரணும். இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எந்த ஜாதகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய ஜாதகம் எத்தகையதாக இருக்கிறது, அதை வந்து உண்மையை பேசணும். இப்போ எனக்கு நீங்கள் வேண்டியவங்களாக இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு அபிமானத்திற்குரிய தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு சுய தொழில் என்பது எனக்கு வந்து இந்த கர்ம வினை. அப்போது இதற்கு கொஞ்சம் கூட பிசகு இல்லாமல், தவறு இல்லாமல், இந்த நேரம் இவருக்கு சாதகமாக இருக்கிறது, இந்த நேரம் இவருக்கு பாதகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கடமை இந்த ஜோதிட தொழில் எடுத்த எனக்கு உண்டு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2011 வந்து அம்மாவுக்கு சொன்னேன். எல்லாருமே சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த அம்மா வந்து சிஎம்ஓ வரவே முடியாதுன்னு. நான் அவங்க தான் சிஎம்ஓ வரவுன்னு அடித்து சொன்னேன். அது பத்திரிக்கையில் வந்துச்சு, அது இருக்குது எல்லாருமே. அது முதல் நான் சொல்கின்ற ஒவ்வொரு கணிப்புகளும் சரியாகி கொண்டு வருகிறது. இப்போ நம்ம தேர்தலை பற்றி பேச போகிறதில்ல. 2026 இவர்கள் எப்படி இருப்பாங்க, இவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, இப்போ இருக்கின்ற நிலையை விட மேலே போக முடியுமா, செல்வாக்கு பெற முடியுமா, அல்லது இருக்கின்ற நிலையில் கொஞ்சம் சிக்கல்கள் வருமா, அது யாராக இருந்தாலும். இப்போது எல்லா ஜோதிடரும் பார்ப்பாங்க, ஒவ்வொரு தலைவருக்கும் பின்னால் பல ஜோதிடர்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம தவறான ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னா, அவர் சொல்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. எனக்கு வேண்டிய தலைவராக இருந்தாலும்
அவருக்கும் இந்த ஜாதகத்தில் என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இப்பொழுது என்ன திசாபுத்தி நடந்து கொண்டு இருக்கிறதோ, கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சரி, அந்த ரீதியில் போயிடுவோம். அப்போது முதல்வரை பற்றி கேட்டிருக்கீங்க. முதல்வருடைய ஜாதகத்தை வந்து பல பேரும் பல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி கொண்டிருந்த போது அப்பொழுதும் அந்த நேரத்திலும் இந்த 2020 தேர்தலின் போதே நிச்சயமாக அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை என்று நான் சொன்னேன். ஆனால் கௌரவம் குறையாத சொன்னேன். அதை ஒரு 65 சீட்டு வந்தாங்க. புரியுங்களா? பெரிய போராட்டங்களுக்கு பிறகு நடந்த விஷயம் அது. இது முதல்வராக அமர்ந்து விட்டார். ஆட்சி நடந்துகிட்ருக்கு, போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இந்த நேரத்தில் இப்போ முதல்வர் ஜாதகம் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ என்னென்னா, அவருடைய ராசி வந்து அறியப்பட்ட ராசி சிம்ம ராசி. அதில் எந்த விதமான மாறுதல் இருக்க வாய்ப்பு கிடையாது. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். லக்னம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகின்ற லக்னம் வெற்றி லக்னம். 2-3 விஷயம் பார்க்கணும். 2வது சனி திசை ஆரம்பமாக இருக்கு அவருக்கு. சனி உச்சமாக இருந்தாலும் சனி வக்ரமாக இருக்கார். சனி திசை ஆரம்பமாக இருக்கு. புரியுங்களா? சனி திசையில் சனி புத்தி 2028 வரை நடக்க போகுது. சுய திசை, சுய புத்தி சனி திசையில். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா என்றால் கொஞ்சம் சங்கடம். ஒரு பக்கம். இப்போ திசாநாதன் பலமாக இருக்கானா முதல்ல பார்க்கணும். திசாநாதன் வக்ரமாக இருக்கார். அவருடைய திசை நடக்குது. இப்போ அடுத்து அந்த சனி எங்கே போக போகிறார்? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். புரியுங்களா? இப்போது செல்வாக்கோடு இருந்த மனிதர்கள் கூட அஷ்டமஸ்தானத்திற்கு சனி போகின்ற போது அதில் மறைவு ஏற்படும், அதில் பின்னடைவு ஏற்படும், அதில் நெருக்கடி ஏற்படும். இப்போது உயிர்காரகம், பொருள்காரகம். இப்போ வந்து உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் கொஞ்சம் அரசியல் ரீதியாக கொஞ்சம் சங்கடங்களை, கொஞ்சம் நெருக்கடிகளை, பிரச்சனைகளை, ஏதாகிலும் ஒரு போராட்டமான நிலையினை, ஒரு அமைதியற்ற நிலையினை இந்த ஜாதகர் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாதகமாக மட்டுமே பார்ப்போம். இவருடைய ஜாதகம் இப்படி இருக்குது. இல்லைங்களா? 8க்கு சனி போகிறார், 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அடுத்து லாபத்தை கொடுத்துடக்கூடிய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நல்லா கவனிக்கணும். தொழில் ஸ்தானமான அதுதான் ஆட்சி, அதுதான் பதவி, அதுதான் தொழில். 10ஆம் இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு எல்லாமே. அந்த இடத்த சனி பார்க்குறார். அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கர்ம வினை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பக்கம் ஆச்சுங்களா? இப்போ இன்னொரு பக்கம் சொல்ல போனீங்கன்னா, இவ்வளோ நாளும் மிதுன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ சனியும் அங்கே 7ல் இருக்கார். இப்போ 8க்கு போக போகிறார். இப்போ 7 இருக்கார். 7ல் ராகு இருக்கார். அந்த குரு பார்வை மறைகின்ற போது 7ஆம் இடத்தில் ராகு மட்டும் இருப்பார். இப்போ ராகு அங்கே இருக்கின்ற போது இப்பொழுது ஒற்றுமையாக, ரொம்ப ஐக்கியமாக, நெருக்கமாக இருப்பது போல் தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். கூட்டு தொழிலில் ஒரு விரிசல் ஏற்படலாம், கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்படலாம். எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, முதல்வர் இருக்கார், அவரால் காரியம் நமக்கு ஆகணும். அதுவரையில் அவர் ஆட்சி இருக்கிறோம், அவரை அனுசரித்து போயிடுவோம். தேர்தல் அறிவிக்கிட்டோம், அதுபோல் நம்முடைய வேலையை காட்டுவோம். அந்த நினைப்பில் கூட சில பேர் இருக்கலாம், சில கூட்டணி கட்சிகள் இருக்கலாம். புரியுங்களா? அவருடைய நேரம்லாம் இப்போது அவங்களுக்கு காரியம் ஆகணும். அதனால் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்வது எல்லாமே இதுதான். 7ல் ராகு தனித்து இருக்க போகிறார், 8க்கு சனி போகிறாரு. மே மாதம் 12ஆம் இடத்துக்கு குரு வரார். புரியுங்களா? விரயஸ்தானம். அப்போது இந்த 2026 என்பது மிகப்பெரிய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் கொடுத்திடக்கூடிய ஆண்டாக முதல்வருக்கு இருக்கும். அதை எப்படி சமாளிக்க போகிறாரு? அவருடைய கர்ம வினை தான். புரியுங்களா? அது கர்ம வினை தான். அம்மா பார்த்துட்ருப்பாங்க, எல்லாம் முதலுடைய துணைவியாக இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, தெரியும். அவர்களுக்கும் தெரிந்த தகவலை சொல்வது தான் நமக்கு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தப்பாக சொல்லிட்டு அடுத்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ள கேது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு நிறைய படிப்பினைகள் ஏற்படும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய, நேற்று வரை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்பிக்கையோடு இருந்திருப்போம். யார் மீது நம்ம நம்பிக்கை வைத்தோமோ அத்தகைய நபர்களை நமக்கு குழி பறிப்பாங்க. அப்போது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற கேது நவம்பர் மாதம் வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்போது நிறைய படிப்பினைகளை, ஓ நீ எப்படித்தானா, நீ இப்படித்தானா, இவனை எப்படி நம்பணுமே என்றெல்லாம் மனம் நினைத்திடக்கூடிய அளவிற்கு இவருக்கு இந்த ஆண்டு இருக்கும். ஒரு சங்கடமான, நெருக்கடியான, போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும். எடப்பாடியார் அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த 2026? அவருக்கு என்னென்ன கிரகங்கள்
சாதகமா இருக்க போகுது, பாதகமா இருக்க போகுது சார்? இவருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவருடைய ஜாதகத்தை பற்றி தான் பேச போகிறோம். அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம், அதில் எந்த மாறுதலும் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. லக்னம் சில பேர் மேஷ லக்னன்றாங்க, சில பேர் மிதன லக்னன்றாங்க. இப்போ நம்ம ராசி பற்றி பேசலாம். ஏன்னா ஒரு திசாபுத்தி தொடங்குவதற்கு ராசி தான் காரணமாக இருக்குது. ராசி வச்சே பேசலாம். இப்போ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 தொடங்குகின்ற போது 6ஆம் இடத்துல ராகு சனி 2 பேர் இருக்காங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல ராகுவோ சனியோ இருந்து விட்டால் அவர்களால் எதிரிகளை வெற்றி பெற முடியும். ஒரு சின்ன உதாரணம் தான். அதிமுகவுடைய பற்றி பேசும்போது, ஓபிஎஸை பற்றி பேசுகின்ற போது, எடப்பாடியை எதிர்த்து ஓபிஎஸால் ஒன்றுமே சாதிக்க முடியாது, அதிமுக என்பது எடப்பாடி மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இந்த அமைப்பை கட்டி காப்பாற்ற முடியும் என்பது தெளிவாக பலமுறை பேசியிருக்கேன். இது எல்லா தெரியும். இன்னொன்று, எடப்பாடி எவர் எதிர்த்தாலும் கட்சிக்குள்ளே அவர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. இல்லாமல் போயிடுவாங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. எதிர்ப்பது ஏதாவது சூழ்ச்சிகள் உருவாக்கலாம், புரியுங்களா? உங்களை பிடிச்சி ஒரு ஆளை கொண்டு வரலாம், ஆனால் உங்களை ஜெயிக்க முடியாது. இது சின்ன உதாரணம். இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே வந்தார், என்னாச்சு? இன்றைக்கி ஒருத்தருமே கூட கிடையாது, எல்லாத்தையும் வித்துட்டு நிற்கிறாரு. வந்தவங்க கூட திமுக போயிட்டுருக்காங்க, அதிமுக போயிட்டுருக்காங்க, அவர் கூட இருந்த அத்தனை பேருமே வெளியே போயிட்டுருக்காங்க. இவர் தனியாக நிற்கிறாரு. இப்போ அந்த நிலைமை தான் இனிமேல் அதிமுக விட்டு எவர் வந்தாலும், எடப்பாடி எதிர்த்து அரசியல் செய்தாலும் அவர்களுக்கு அதுதான் நிலை. அதில் பலசாலி ஆயிட்டார். அப்போ அது காரணம் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு, 2.5 ஆண்டுகளாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற சனி, இந்த 2 கிரகங்களும் இவரை ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த 2026 ஜனவரி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சியின் போது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி 7ஆம் இடத்துக்கு போவார். இப்போ என்னன்னா, இவர் கூட்டணி எதிர்பார்த்துருக்காரு பாருங்க, அது கொஞ்சம் இழுபறி ஆகும். 2011 அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அணியெல்லாம் உருவாக்கி ஆட்சி அமைச்சாங்க. ஒரு பெரிய அணியோடு சேரணும்னு ஆசைப்படுவார் இவர். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இல்லை, இருப்பவர்களால் நமக்கு கட்சிக்குள்ளே கொஞ்சம் கூட்டணியில் இருப்பவர்களால் கட்சிக்குள்ளே சலசலப்பு இருக்கும். சலசலப்பு எங்கே உருவாகும்னா, இவராலோ அன்னத்து கட்சிக்குள்ளே உருவாது, கூட்டணிக்கு வராங்க பாருங்கள், அவர்களால் ஏற்படும். புரியுங்களா? இல்லை, இருப்பவர்கள் சலசலப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எது பண்ணாலும் சரி, 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலம் வரை இவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அசைக்க முடியாத சக்தி தான், அதில் குறையே கிடையாது. ஆச்சுங்களா? அடுத்து நவம்பர் மாதம் வரை 6ஆம் இடத்துல தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலும் ராகு அங்கே தான் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ 10ஆம் இடத்துல குரு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது மே மாதம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு. அப்போது இந்த ஆட்சி அமைக்கின்ற காலம் அது மே மாதம், புரியுங்களா? அந்த காலகட்டத்தில் குரு உச்சமாக லாப குருவாக சஞ்சரிக்க போகிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜோதிடம் மட்டும்தான் பேசுகிறோம். அவருடைய ஜாதகம் கன்னிராசி. கன்னிராசி 11 வந்து மே மாதம் குரு வருவார். அது அவருக்கு சாதகமாக இருக்கும். இந்த விஷயங்கள் இப்போ இருக்குது. அடுத்து 6ல் ராகு என்பது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அப்போ என்ன, 3ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை. அப்போது இந்த நெருக்கடி வந்துச்சு பாருங்கள், அந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. குரு கடகத்திற்கு வருகின்ற போது 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனின்னு குரு பார்த்துடுவார். அப்போ அந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இவருடைய செல்வாக்கு மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ இவருக்கு 2026 நாள் நல்லாவே இருக்குது. காலம் இந்த ஆண்டு யோகமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் ஆட்சி பலம் பொருந்தியவர் இவர். அப்போது துணிச்சலாக ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி செயல்படக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு. செவ்வாய் ஆட்சியாக இருக்கிற ஜாதகத்தில், விருட்சகத்தில் செவ்வாய். அப்போது நீர் ராசி, அது பறந்துக்கிட்டே இருப்பார், பரவிக்கிட்டே இருப்பார், புரியுங்களா? இவரை எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது ராகு நட்பு, கேது நட்பு, சூரியன் நட்பு, சுக்கிரன் உச்சம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய ஜாதகம் வந்து ஒரு யோகமான நிலைப்பாட்டோடு தான் 2026 சந்திக்க போகுது. தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, என்னென்ன கிரகங்கள் பாதகமாக இருக்குது? இதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா, விஜயை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நம்ம ஜாதகம் தான் பேச போகிறோம். அங்கேயும் அதற்கு மேலே என்ன பார்க்கணுன்னா, இவருடைய அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி அமைப்பு உருவாக்கியிருக்காரு, எப்படி ஜெயிக்க போகிறாரு. சினிமாத்தனம் மட்டும்தான் அரசியலுக்குள்ளேயும் இருக்குமா? சினிமாவில் ஒரு மாயை பார்த்தீங்கன்னா, ஒரே ஹீரோ வந்து உடனே எல்லாம் ஆகிடுவார். ஒரு ஓட்டு உரிமை கிடைக்கலன்றதுக்காக உடனே அந்த ஆட்சியை பிடிச்சிடுவார், முடிஞ்சு போச்சுங்களா? இப்போது அப்படி ஒரு வேகம் வருகின்ற போது தான் இந்த கரூர் சம்பவம்.
நான் ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது இது முன்னாடியே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இவருக்கு ஒரு சறுக்கல் வரும். ம். ஏன் சறுக்கல் வரும் சொன்னேன்னா, இவருக்கு வந்து நடிகை விஜய், குரு சனி 7, 8, 9, 1, 5 பிரம்மகத்தி தோஷம் இருக்குது. ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்குது. இந்த சுய ஜாதகம் நமக்கு கிடைத்துள்ள ஜாதகம் சரியாக இருந்தால், இது வேற ஒன்று இருக்குல்ல. ம். அப்போது இப்போ விஜயோடைய தாயார் கூட படித்தவங்க என்கிட்ட ஒருத்தர் இருக்காங்க, ம். என்னோட நண்பராக. ம். அவங்க சோபா கூட படித்தவங்க. அவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க ஜாதகத்தை, சரியாக கேட்டுக்குங்க ம். அப்படி சொன்ன அளவுக்கு இந்த ஜாதகம் இருக்குது. புரியுங்களா? ஓ. இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாதகம் இதுதான். ம். புரியுங்களா? கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் கடகராசி, கடகராசியில் பூசம் நட்சத்திரம். பொதுவாக கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு பலசாலியாக இருப்பாங்க. எப்படி? அவங்களும் ஒன்மன் ஆர்மி தான். தான் சொல்வதை எதிர்த்து மற்றவர்கள் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. நீ கேட்டால் தான் அப்பா, நான் சொல்கிறது கிடையாது நீ அப்பா, நான் சொல்கிறது கிடையாது நீ அம்மா, நான் சொல்கிறது கிடையாது நீ என் கூட இருக்க முடியும். இதெல்லாம் அப்படி ஒரு மனநிலை இந்த கடகராசியில் பூச நட்சத்திரங்கள் உண்டு. ஓ. இது நம்ம ஜாதகம் பேசுவோம். சரிங்களா? லக்னம் பார்க்கும்போது கன்னி லக்னம், அங்கே ஒரு தன்மையான ஒரு விஷயம் வந்துடும். இங்கே என்ன சிறப்பு இந்த ஜாதகத்தில்? ராகு உச்சம். இப்போ ஏன் கலைத்துறையில் இவர் ஜெயிச்சார்? ம். இப்போ ராகு உச்சமாக இருக்கார், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். ராகும் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது. ம். அப்போ கலைத்துறையில் ஜெயிச்சிடக்கூடிய அம்சம் 100% இவருக்கு உண்டு. அரசியலில் ஜெயிப்பாரா? ம். அரசியல் ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரா? அணி எப்படி இருக்கும்? இப்போது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும். அங்கே போய் சூரியனும் சனியும் உட்காடுறாங்க 10ல். அப்போது ஜனத்திரள் என்பது இருக்கும். சனி தான் வந்து ஜனத்திரளை உருவாக்கி கொடுப்பவர். சனி தான் ஜனத்திரளை உருவாக்கி கொடுப்பவர், மக்கள் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பவர். சினிமாவிலே மக்கள் செல்வாக்கு இவர் இருந்தது. ம். அப்போ சனி பலத்தில் பலமாக இருக்கார், மக்கள் செல்வாக்கு கிடைச்சது. சரி, இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? இப்போ 8ல் சனி போயிட்டுருக்கு. ம். எப்போ? இப்போ இப்போ 8ல் சனி போயிட்டுருக்கு. மார்ச் மாதம் தான் சனி 9க்கு போக போகிறார். ஆ. புரியுங்களா? சனி 9க்கு போகின்ற மார்ச் மாதம் இவருக்கு யோகமாக இருக்கும். அது வரையில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி, பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லைகள் எல்லாமே ஏற்பட்டுருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ம். 2ஆம் இடத்துல கேது இப்போ. அப்போ வார்த்தைகளால், மறுபடியும் சொல்கிற வார்த்தைகளால் பிரச்சனை சந்திப்பார். எதிர்ப்பு எப்படி உருவாகும்? நீ பேசுகிற பேச்சு. பேச்சு. அப்போ உன்னை பழிவாங்க நினைப்பாங்கல்ல. கண்டிப்பா. நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஓராண்டிற்கு முன்னதாகவே இவர் பிரச்சனையை சந்திப்பார், அதற்கு காரணம் இவருடைய வார்த்தைகளாக இருக்கும்னு சொன்னேன். ம். 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 அப்போது எதிரி பலமான எதிரியாக இருக்காங்க, அவங்க சமாளிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா. அது உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரசியல்வாதிகளுக்கு தந்திரங்கள் தெரியாது. தந்திரங்கள் தெரியாதவர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. தந்திரங்கள் நிறைய இருக்குது, சூழ்ச்சிகள் நிறையா இருக்குது, நிறைய வலைகள் பின்னுவாங்க. அந்த அனுபவத்தை வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவிலேயே ஊறி போனவர், அரசியலில் வந்து அப்படியே ஐக்கியமானவர். ம். ம். அவரே கட்சியை விட்டு வெளியே வந்து புதுசாக கட்சியாக இருக்கும்போது பெரிய நெருக்கடி காலானார். அவருக்கு கூட்டணி தேவைப்பட்டது. கண்டிப்பா. எப்படி கூட்டணி தேவைப்பட்டது? காங்கிரஸ் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் இருந்தது, முஸ்லீம் லீக் இருந்தது, கிறிஸ்துவ, எல்லா ஒரு அமைப்புகள், பலமான அமைப்புகள் கூட வச்சுருந்தார். முதல் தேர்தலை கூட்டணியோடு தான் சந்தித்தார் அவர். ம். இவர் என்னன்னா எந்த அனுபவங்களும் இல்லாதவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கார். சரி, அது எப்படி பார்ப்போம், அதுங்களா? ஆனால் 7ஆம் இடத்துலேருந்து 8ல் வந்து சனி இருந்து 9க்கு போனாலும் இந்த நவம்பர் மாதம் வரை 8ஆம் இடத்துல தான் ராகு இருப்பார். அப்போ பிரம்மாண்டமான கணக்கு இருக்கும், ம். ஆசைகள் இருக்கும், ம். அதை போட்டு அழுத்திடுவார் ராகு. சொல்கிறவங்களுக்கு என்னென்னா நிறைய ஜாதகம் மட்டுமே பேசுவோம், இல்லை புது ஆட்கள் பேசட்டும், இல்லை தப்புன்னு சொல்லட்டும், நான் ஏற்றுக்கிறேன். ம். ம். அப்போ கடகராசிக்கு நவம்பர் மாதம் வரை 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பார், 2ஆம் இடத்தில் கேது இருப்பார். ம். அப்போது உனக்கு என்னதான் செல்வாக்கு வந்தாலும் சரி, உன்னை அழிச்சிட்டே இருப்பாங்க, உன்னை எப்படி அழுத்துவதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பலசாலியாக நீங்கள் மாறணும்னா உனக்கு ஒரு அணி தேவை, அணி தேவை. அரசியல் வல்லுநர்கள் தேவை உனக்கு. புரியுங்களா? இந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ சனியில் 10 நட்பு இருக்கும், மக்கள் செல்வாக்கு இருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ஜென்ம குரு வரப்போகிறார். இப்போ 12ல் குரு, தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் 12ல் குரு. சரிங்களா? நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக தேர்தல் ரிசல்ட் இருக்காது. இவர் பிரம்மாண்டம்லாம் அங்கே அடிபட்டுடும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அது முதல்வராகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், இல்லை இவராகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், மக்களுடைய கூட்டணியெல்லாம் வச்சு கூட்டத்தெல்லாம் வச்சு முடிவு பண்ண முடியாது. ம். அது ஓட்டாக மாறுதான்னு பார்க்கணும்ல. யார் போனாலும் கூட்டம் வரும், வடிவேல் போனாலும் கூட்டம் வரும். புரியுங்களா? சின்ன செந்தில் போனாலும் கூட்டம் வரும். கூட்டத்தை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. இல்லை இவரெல்லாம் பிடிப்போடு நிற்பாங்களா நம்ம பக்கத்தில்,
அதை பார்க்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு 8ஆம் இடத்தை விட்டு சனி மார்ச் மாதம் விலகுவது என்பது ஒரு நன்மை. ஒரு 25% 30% 1/3 ஒரு நன்மை இப்போ இருக்க நெருக்கடியிலிருந்து. ஆனால் அதே 8ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டே இருப்பார். அப்போ இன்னும் இவருக்கு சிக்கல்கள் இருக்கிறது. தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்திலும் இந்த சிக்கல்கள் இருக்கும். ஆனால் இந்த சுக்கிர புத்தி இருக்கு பாருங்க, ஆரம்பமாக இருக்குது. அதில் ராகு திசை போய்கிட்டு இருக்கு. சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், ராகு நல்லா தான் இருக்கார். இப்போ ஒரு பிரம்மாண்டம், பிரமிப்பு, சரிங்களா, ஒரு ஆசைகளை, அபிலாஷைகள் பெருசாகிறது, இதெல்லாம் இப்போ இவருக்கு இருக்கும். அது ஓட்டாக மாறணும்னா இவர் தனித்து நிற்க முடியாது. தனித்து இருக்கின்ற வரையில் இவர் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல குரு இருப்பார், 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். ஒரு 3 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் சாதகமாக இருக்குது, சனி மட்டும்தான். மற்ற 2 கிரகங்களும் இவரை அழிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் போராட்டம் தான், ஒரு மாயத்தோட்டம் தான் இதை பண்ண பொறுத்தவரை, சரிங்களா. இது ஜெயிப்பார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பெரிய பிம்பமாக இருந்தார். ஒரு 12% கூட ஓட்டு வாங்க முடியல. அவரை நம்பி பாஜக வந்து அப்படியே கூட்டிட்டு ஒப்படைச்சது, நீ தான் பார்த்துக்கணும் தமிழ்நாட்டில், ஒன்றால் முடியும்னு. ஆனால் அந்த தேர்தலையே அதிமுகவும் பாஜக கூட்டணியாக இருந்தால் நிலைமை வேறு. அப்போது இது யார் செய்த சதியோ, இப்போ இது பிம்பங்கள் எல்லாம் உடைஞ்சிடும் பாருங்கள். இப்போ பிம்பமாக தான் விஜய் இருக்கார். தேர்தலுக்கு பிறகு இந்த பிம்பம் உடையும். இப்போ துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு? இப்போது நான் முதல்ல இவரை பற்றி பேசும்போது, துணை முதல்வரை பற்றி பேசும்போது, இந்த ஜாதகத்தை ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர்களும் பிரபலமான நண்பர்கள் கூட ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. மறைந்த என்னுடைய நண்பர் கோவை செல்வராஜ் உட்பட, சரிங்களா, பார்த்து இவர் இந்த தேர்தலில் துணை முதல்வராக வருவார்னு சொல்லியிருக்கேன் நான், சரிங்களா. எனக்கு வந்து ஜாதகம்னு வந்துட்டால் யாராக இருந்தாலும் சரி, நீங்களே என்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலும் இதில் என்ன இருக்குது, அவர் ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்போது அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். சரி, முதல்வராக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணமே இவருடைய ஜாதகம் தான் பேசியிருக்கேன் நான். உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் செல்வாக்கு மிக்க ஜாதகம், தந்தையை அரசவையில் அமர வைத்து பார்க்கின்ற ஜாதகம், 9ஆம் இடத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜாதகம், 9 தந்தை ஸ்தானம், சரிங்களா, 9ஆம் இடத்தை பலப்படுத்துகின்ற ஜாதகம். அதன் காரணமாக தான் தந்தைக்கு அந்த யோகத்தை கொடுத்தாரு. 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இவருக்கு, அவர் ஆட்சியாக இருக்கிறார், சரிங்களா. அவர் இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாருங்கள், அதை வெற்றி பெற்றார் அவர். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்திர ஸ்தானம் வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரமே அவர் தான் பண்ணார். யார்? உதயநிதி தான் பண்ணார். தலைமை அவர் தான். இவர் வந்து பெரியவர், தலைவர், அவருடைய தனையனவர். ஆனால் அவர் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அவருடைய யோகம் தான் இவரை கொண்டு நிப்பாடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராசின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இப்பொழுது 10ஆம் இடத்துல சனி, இப்பொழுது. அப்போது எல்லாம் விமர்சனம் பண்ணலாம். இருக்கின்ற அதிகாரிகள் கூட மதிக்காமல் இருக்கலாம், இல்லை அரசியல் தலைவர்கள் கூட மதிக்காமல் இருக்கலாம், சீனியர் ஜூனியர் பிரச்சனை பண்ணிங்கன்னா மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் மார்ச் மாதம் 11ஆம் இடத்துக்கு சனி வராரு. எப்படிங்க? 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்போ சனி தான் ஜனத்திரலை கொடுத்துடக்கூடியவர். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த நடைபெற இருக்கின்ற தேர்தலை முன்னெடுத்து நடத்தக்கூடியவராகவே இவர் இருப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. கடந்த தேர்தலில் இவர் தான் முன்னெடுத்தார். இந்த தேர்தலும் பெரும் பங்கு என்பது இவருடைய பங்காகத்தான் இருக்கும். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறவங்க தான் வேட்பாளராக இருப்பாங்க பெரும்பாலும், சரிங்களா. பிரச்சார பலத்திலும் இவரை தான் பெருசாக இருப்பார். இவரை நம்பித்தான் திமுக இருக்கின்ற நிலைமை வரும். 11ஆம் இடத்துல சனி வரப்போகிறார், பார்த்தீங்களா. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருப்பார், 4ஆம் இடத்துல கேது இருந்துட்டு இருப்பார் 1 2 3 நாளில். அப்போது உடல் ரீதியாக கொஞ்சம் நலிவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. அது ஏன்னா 4 கேது சுகஸ்தானத்தில், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் போயிட்டு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்போது என்ன தான் 11ஆம் இடத்திற்கு இவர் வந்தாலும், யார் சனி வந்தாலும், சனி அவருடைய வேலை செய்ய போகிறார், அந்த பலன்களை கொடுக்க போகிறார். 10ல் ராகு இருந்துகிட்டே இருப்பார். அப்போது செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும், வேகமாக இருக்கக்கூடாது, வார்த்தைகளின் நிதானம் வேணும். எப்படிங்க? யாரும் எடுத்து நீ பேசக்கூடாது. தாத்தாவுடைய பாணியை பின்பற்றினாருன்னா இவரை பிரகாசிக்க முடியும், சரிங்களா. ரொம்ப அமைதியாக நிதானமாக வார்த்தைகளில் தெளிவாக ஒரு தலைமை பண்போடு இவர் செயல்பட்டார் என்றால்
ஜெயிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிற திசை வந்து சனி திசை இருக்குது. சனி திசை 2035 வரலாம். இந்த சனி திசை வந்து கொஞ்சம் சுக்கிர புத்தி போய்கிட்டு இருக்கு. எப்போ 26 பிப்ரவரி 26 வரலாம். ம். அதற்கு பிறகு சூரிய புத்தி. சூரியன் வந்து இவருக்கு சாதகமாக இல்லை. எப்படி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து சனி யோகத்தை கொடுப்பார். இப்போ நடைபெற திசா புத்தி சுக்கிர திசை யோகத்தை கொடுக்கும். ஆனால் சுக்கிர திசையில் சூரிய புத்தி வரப்போகுது. அந்த சூரிய புத்தி கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். சூரியனா ராஜா, அரசியல், புரியுங்களா, எல்லாமே சூரியன் தான். அப்போது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சூரிய புத்தி வரப்போகுது. அப்போ வழிபாடுகள், ஆலயங்கள், புரியுங்களா, தெய்வ நம்பிக்கை இருந்தால் இவரால் பிரகாசிக்க முடியும். சுக்கிரன் பலமாக தான் இருக்கார். ரிஷபராசி, ரிஷபராசிக்கு இந்த யோகம் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் குரு வருவார். எப்போ? அது மே மாதம். ம். அதோட 2ஆம் இடம் தான் குரு. பர்த்லேயே 2 தான் குரு இருக்குது. இப்போ குடும்பம் ஒற்றுமை இருக்கும், வார்த்தையில் கொஞ்சம் எல்லாமே தன்மை இருக்கும், கொஞ்சம் தனக்காரனாக இருப்பார், செல்வாக்கு. இப்போ 2 தான் குரு தேர்தல் நடைபெறுகிற போது. தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலுக்குரிய சக்தியாக உதயநிதியா எடப்பாடியா? முக ஸ்டாலினா எடப்பாடியான்னு வராதா சார்? உதயநிதியா எடப்பாடியா ரொம்ப டஃப் கொடுப்பார். நான் சொல்ல தேர்தல் சொல்லுங்கள், இன்றைக்கி பற்றி பேசாதீங்க, ரொம்ப டஃப் கொடுப்பார். அப்போது இவரை சமாளிப்பது தான் அவருக்கு வேலையாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருடைய ராசி ரிஷபராசி, அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. யார்? விஜயுடைய ராசி. சரிங்களா? விஜயுடைய நிலைமை வேறு. அவருக்கு 9க்கு சனி போகிறாரு, இவர் 11 சனி வராரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஸ் குதிரையில் வந்து முன்னாடி ஓடுற மாதிரியே இருக்கும், எப்படி ஓடுகிற மாதிரியே இருக்கும், ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். 3 பேருமே ஜெயிக்கிற யோகம் இருக்கும். ஆனால் என்ன ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன், அந்த சூட்சமத்தை நான் சொன்ன பிறகு அன்னை பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 4 ஜாதகம் இருக்குன்னு வச்சிங்களேன், யோகம் இருக்குங்க. இவருக்கும் நல்ல யோகம் இருக்குது, அவருக்கும் இருக்குது, அவருக்கும் இருக்குது. இப்போ தேர்தல் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, தேர்தல் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, நடக்க போகுது. தேர்தல் முடிஞ்சிட்டு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்க போகிறாங்க, அது நடக்க போகுது. தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இருக்கு பாருங்கள், இந்த 4 ஜாதகத்தில் யாருக்கு யோகமான நாள்? இந்த விஷயத்தை நான் உடைச்ச பிறகு தான் அத்தனை பேரும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தேர்தல் அறிவிக்கிட்டோம் அப்புறம் சொல்கிறேன், தேர்தல் அறிவிக்கிட்டோம் அப்போ சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? என்ற நாள் வந்து சாதகமா இருக்கணும். 2மே சாதகமாக இருக்கணும், 2மே சாதகமாக இருக்கணும். என்ன காரணம்? தாலி கட்டியாச்சு குழந்தை பிறக்கிறது. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா இன்னைக்கு மிகப்பெரிய யோகம்னு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன், என்னுடைய அபிமான ஜாதகத்தோடு சொல்கிறேன், இவர் தான் யோகம், இவர் தான் சொல்கிறேன். அன்னைக்கு போய் சந்திராஷ்டமாக இருந்தால், அன்னைக்கு போய் விரயத்தில் சந்திரன் இருந்தால், புரியுங்களா, பாதகம் ஏற்படலாம். அன்னைக்கு கடந்த 2011 தேர்தலில் ஒரே ஒரு நாள் தான் அம்மாவுக்கு சாதகம் தேர்தல் நடைபெற்ற நாள், வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நாள். இதுதான் சொன்னேன் நான். 7.5 சனியுடைய காலகட்டம், சனி அன்னைக்கு பார்த்து வக்கரமாக வராரு, புரியுங்களா, அது யோகத்தை அள்ளி கொடுத்துச்சு அவங்களுக்கு. அதனால் என்னதான் யோகம் இருந்தாலும் சரி, தேர்தல் நடைபெறுகின்ற நாளை முன்னிட்டு தான் யாருக்கு முதல்வர் பதவி, வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற நாளை வைத்துத்தான், அந்த லக்னத்தை வைத்துத்தான். இப்போது காலைல 6 to 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க வச்சு, அது என்ன லக்னம் போகும், தொடங்குகின்ற நேரம், அந்த லக்னம் யாருக்கு சாதகமாக இருக்கும், இதையெல்லாம் பார்த்தால் தான் தீர்மானிக்க முடியும். அதுவரையில் நம்ம பேச பொதுவான பலன். இப்போது சிம்ம ராசி முதல்வரா, இவருக்கு இந்த பலன்கள். கடகராசி விஜயா, அவருக்கு இந்த பலன்கள். கன்னிராசி எடப்பாடியாரா, அவருக்கு இந்த பலன்கள். ரிஷபராசி உதயநிதியா, அவருக்கு இந்த பலன்கள். இது பொதுவான பலன்கள். புரியுங்களா? வெற்றி என்பது அப்போ தான் நிர்ணயிக்க முடியும். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும், ஒவ்வொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களும் ஒருத்தருடைய செல்வாக்கை வந்து அப்படியே இறக்கிடும், இல்லை ஒருத்தர் செல்வாக்கு வர வைக்கும். தேர்தல் நடைபெறுவதற்குள், அறிவிப்பு வருவதற்குள் பல்வேறு மாற்றங்கள், பல்வித மாற்றங்கள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. கர்மக்காரங்க சனி பார்த்துட்டே இருப்பார், உனக்கு என்ன கொடுக்கணும் அதுக்கு தான் கொடுப்பாரு. இல்லை சனி நினச்சா உட்கார முடியும். அப்போ சனி யார் சாதகமாக இருக்கார்? இப்போ விஜய்க்கு சாதகமாக இருக்கார், உதயநிதி சாதகமாக இருக்கார். சரிங்களா? இப்போல்லாம் பார்க்கணும்ல, பாப்பா சொன்னேன், இந்த ஓட போகிற குதிரையெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அப்போ கடைசி நேரத்தில் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னு பார்ப்போம். இப்போ பலவீனமாக இருக்கான்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்போ பார்ப்போம். அப்போது எல்லா ஜாதகத்திலும் பொதுவான ஒரு விஷயங்க, திசாபுத்தி பற்றி பேசுவீங்க, எல்லாமே பேசுவீங்க. வருடத்தில் 120 நாட்கள் சூரிய யோகத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சூரியன் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் அந்த 120 நாட்கள் ஜாதக யோகத்தை கொடுப்பார்.
அந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் இந்த ஜாதகர்களுக்கு ம். சூரியன் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தால், இல்லை செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இருந்தால் 44 செவ்வாயை சந்திருப்பார். 3, 6, 11 செவ்வாய் இருந்தால், புரியுங்களா? எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணணும். இப்போ தேர்தல் நடைபெறுகின்ற போது செவ்வாய் இங்கே இருக்காரு, சூரியன் எங்கே இருக்காரு, என்ன திசை புத்தி போய்கிட்டு இருக்கு, இப்போ அந்த திசாநாதன் எப்படி இருக்காரு, புத்திநாதன் எப்படி இருக்காரு, பார்வைகள் எங்கே இருக்கு, ம். இவ்வளவும் பார்க்கணும். பார்த்து துல்லியமாக சொல்ல முடியும் இவருக்கு யோகம்னு. கண்டிப்பா சார். ஏன்னா எல்லாருக்குமே 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும், என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியமானது. அதுவும் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, இந்த மாதிரியான கிரகங்கள் சாதகமாகவும் இருக்கு, இந்த மாதிரியான கிரகங்கள் பாதகமாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.